ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாகர்கோவில் ஸ்டைலில் வெறும் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெறும் குழம்பு பார்த்திங்கன்னா ஈஸியாட்டு வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு சிம்பிளாட்டு தான் மெனு இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா இந்த வெறும் குழம்பு வச்சுட்டு ஒரு சிக்கன் பொரிக்கலாம், இல்லைன்னா மீன் பொரிக்கலாம், இல்லைன்னா கருவாடு பொரிக்கலாம், இல்லைன்னா நார்த்தங்காய் பச்சடி, மாசு, உள்ளி, தக்காளிலாம் போட்டு வைப்போம், அப்படி வைக்கலாம். இந்த மாதிரி சுள்ளுன்னு வைக்கும்போது இந்த ரெண்டுமே வச்சு நம்ம சாப்பிட்றலாம். நாங்களும் நாகர்கோயிலில் தான் இருக்கோம். ஆனால் இதை நாங்கள் வெறும் குழம்பு அப்படின்ட்டு நாங்கள் சொல்ல மாட்டோம். இதை தேங்கானம் அப்படின்ட்டு தான் சொல்லுவோம். சில பேர் வெள்ளானம் அப்படின்னும் சொல்லுவாங்க. நிறைய பேர் வெறும் குழம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் அரைக்கணும். அதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன தேங்காவை மிக்சர் ஜாரில் போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் வத்தல் தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வெறும் குழம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாட்டு பண்ணுவாங்க. நான் பண்ணக்கூடிய ஸ்டைல் பார்த்திங்கன்னா இப்படி தான். இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் போல் சோம்பும் போட்டுட்டு தண்ணீரை ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த வெறும் குழம்புக்கு நல்லா அரைக்கணும். தேங்காய் கரகரான்னு கிடக்கக்கூடாது. நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு பாதி போல் தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி போடும்போது நல்ல கலராகவும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் அதிகமாட்டு இருக்கும். இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு. இனி தாளிச்சிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வெந்தயம் கடுகுலாம் போட்டும் சில பேர் தாளிப்பாங்க. நான் வெந்தயம் கடுகுலாம் எதுவுமே போடலை. உள்ளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். இதுக்கு கூடவே நான் முருங்கைக்கீரையும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறதில்ல, முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி போல் போட்டால் போதும். இந்த வெங்காயம் நம்ம போட்டிருக்கிறது பொன்னிறமாக வர்றது வரை இதை வதக்கினா போதும். முன்னாடிலாம் எல்லா வீடுகள்லையுமே முருங்கை மரம் நிற்கும். அப்போ ஒரு கொத்தை எடுத்து நம்ம பறிச்சிட்டு கழுவிட்டு இப்படி சேர்க்கலாம். இப்போ அப்படிலாம் இல்லை. முருங்கைக்கீரை இல்லைன்னா நீங்கள் கருவேப்பிலையே போட்டுடலாம். வெங்காயம் போட்டது நல்ல கலர் சேஞ்ச் ஆயாச்சு. இனி நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இந்த வெறும் குழம்பு நல்ல தண்ணீராட்டி இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காகவே தான் இருக்கணும். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிடலாம். இந்த புளி சேர்த்ததும் தெரியணும், சேர்த்தது தெரியவும் கூடாது. அந்த அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கொதிக்கக்கூடாது. சைடில் அப்படியே நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளவு தான் வெறும் குழம்போட வேலை. பொதுவாக தேங்காய் சேர்த்ததை நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அது கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தேங்காய் சேர்த்த வெறும் குழம்ப சாப்பிடலாம். ஏன்னா இது நம்ம கொதிக்க வைக்க போகிறதில்ல. நல்ல தேங்காய் கொதிக்கும் போது தான் அதில் கொலஸ்ட்ராலே வருது. இது நம்மளுக்கு அப்படிலாம் செய்யாது. இப்போ பார்த்திங்கன்னா சைட்லலாம் நுரைச்சி வந்தாச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளவு தான், வெறும் குழம்பு சூப்பராக செய்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.